ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2025 கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போஸ்டிங் வாங்கணும்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் தான். இது வந்துட்டு போன தடவை எழுதின குரூப் 4, இது இந்த தடவை எழுதுனா குரூப் 2. இப்போயும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு குரூப் 4 விட குரூப் 2 தான் ஈஸியாக இருக்குது. ஒருவேளை படித்ததுனால அந்த ஃபெயில் இருக்கலாம் அப்படின்னலாம் கிடையாது. நான் இப்போயும் தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன். ஜிஎஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்த குரூப் 2வில் கொஞ்சம் கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. போன குரூப் 4ல் சுத்தமாக முடியவே இல்லை. அது என்ன கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல. அதனால் 2025 உங்களோட டார்கெட் குரூப் 4 மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஸோ குரூப் 2 குரூப் 1 வர்ற எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்று கிளியர் ஆச்சுன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே செம்மையாக சூப்பராக கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது. ஸோ படிக்கிறத பற்றி நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம இப்போ இந்த கொஞ்சம் அப்படியே டச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அதுக்கு தனியாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதை பார்த்துக்கலாம். அதை தாண்டி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா டெய்லியுமே டெஸ்ட்டு எழுதுகிற ப்ராக்டிஸ். அதாவது ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வந்துட்டு பழகணும். எனக்கு பார்த்திங்கன்னா இத்தனை தடவை எழுதின ஒரு 4-5 எக்ஸாம் கழித்து இந்த எக்ஸாமில் மட்டும்தான் நான் ஃபுல் கொஸ்டின் பேப்பரையும் 2 தடவை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. அது காரணம் என்னென்னா இந்த தடவை தான் நான் ப்ராப்பராக வந்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தேன். ஓகேவா? டெஸ்ட் எழுதி பார்க்குறது ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓஎம்ஆரில் ரவுண்ட் பண்ணி பார்க்குறது. இந்த ஓஎம்ஆர் ரவுண்ட் பண்ணி பார்க்குறது வந்துட்டு நீங்கள் சும்மாவே இது நம்ம ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டோம்னா மிச்சம் 3 ரவுண்டு சும்மா தானே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி பழகணுன்னா நம்ம கைக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் அழகாக வரும், சீக்கிரமாக வரும். இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீழே தெரியும், நான் டோட்டல் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பண்ணணும். டெஸ்ட் எழுதுறதுக்காகன்னு இல்லை, சும்மாவே ஒரு ரவுண்டாக நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் படிக்கிறது வந்துட்டு டெய்லியுமே ஒரு 200 கொஸ்டின் சும்மா படிக்கணும். நமக்கு ஆன்சர் தெரியல அந்த மாதிரிலாம் வேணாம். அதனால தான் நம்ம வந்துட்டு டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிக்கிறது அப்படின்ட்டு. எதுக்காகனா அந்த கொஸ்டின் படித்து நம்ம மைண்டில் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் வரணும். இது முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் மேலே நான் டயர்ட் ஆகிடுவேன். என்னால் படிக்கவே முடியாது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. எவ்வளோ தாண்டா படிக்கிறது. அதுவும் இந்த மாதிரி கூற்று காரணம்லாம் வந்ததுன்னா சலிச்சே போயிடும். ஒரு பேராக்கே ஒரு பக்கத்துக்கே ஒரு கொஸ்டின் தான். ஸோ அவ்வளோ படித்து அது ஏவா பியா 1 2 பார்க்குறதுக்குள்ள நம்ம மைண்ட் வந்துட்டு அந்த செட்டப்புக்கு வரணுன்னா நம்ம இப்போத்திலிருந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று டைம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி மார்னிங் டைம் எப்போ எக்ஸாம் டைம் நடக்குதோ அந்த 10 to 1 அந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் 3 hours உட்காந்து அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். கொஸ்டின் படித்து அது ஏவாக இருக்கும் பியாக இருக்கும்னு சொல்லிட்டு சேம் கொஸ்டின் பேட்டர்னில் வாரத்துக்கு ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் நம்ம வந்துட்டு எழுதி பழகணும். இது வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலி மென்டலி நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ். இது வந்துட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. நானுமே வந்துட்டு அந்த மாதிரி இத்தனை தடவை எக்ஸாமில் நான் பண்ணவே இல்லை. பட் இந்த எக்ஸாமில் பண்ணேன். அதோட பெனிஃபிட் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த தடவை நான் குரூப் 2 எழுதும்போது ரொம்ப கொஞ்சம் காமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது. ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. 2 தடவை நான் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே டாட் வச்சுட்டே போயிட்டேன். மறுபடியும் திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறத நான் டாட் வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 வரைக்கும் நான் இதில் வந்துட்டு ஏபிசிடி நோட் பண்ணவே இல்லை. ஹால் கண்ட்ரோலர் வந்துட்டு என் ஃபஸ்ட்டில் நான் உட்காந்துருந்தாலும் என் பேப்பர் பார்த்துட்டாங்க. என்னமா நீ இன்னும் எதுவுமே பண்ணலை, சீக்கிரம் பண்ணுன்ட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு 5 minutes முன்னாடியே நான் எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 மேக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அது கொஞ்சம் கெஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்ததுனால நான் கொஞ்சம் அதுக்கு வெயிட் பண்ணேன். பட் கடைசியாக நான் அது வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போட்டேன். அது ரைட்டு தான். பட் ஒரு கொஸ்டின் மட்டும் அந்த 4, 18 அந்த மாதிரி வந்தது இல்லை, அது மட்டும் கொஞ்சம் தப்பாக போச்சு. மற்றபடி எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை தான். 25க்கு நான் 20 மேக்ஸ் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஓகே. கொஞ்சம் ஜிஎஸ்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ அப்கமிங் எக்ஸாமில் நம்ம நல்லா சூப்பராக படிச்சிடலாம். ஓகேவா? அது வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். மெயினாக வந்துட்டு நம்ம பாடியும் மைண்டும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஃபஸ்ட்டு அதுதான். படிக்காததெல்லாம் நீங்கள் அப்புறமா வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. ஒரு இடத்துல உட்காந்து எழுதணும். நமக்கு லேடிஸுக்கு சொல்லவே வேணாம், நிறைய பேக் பெயின் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் டேக்கிள் பண்ணணுன்னா நம்ம உட்காந்து பழகணும். உட்காந்து 3 மணி நேரம் ஒரே இடத்துல படித்து பழகணும். உட்காந்து எழுதி பழகணும். முக்கியமாக நான் குரூப் 1 கூட ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தலைவலி வந்துருச்சு. நான் தலைவலி மருந்தெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தேன் இந்த தடவை. அப்புறம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போன குரூப் 1 பண்ணேன். இந்த தடவை இன்னும் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. நான் வந்து சாக்லேட்டெல்லாம் கொண்டு போயிருந்தேன் இங்கே தூங்கிடணுன்ட்டு. பட் எனக்கு அது எதுவுமே தேவைப்படல.
ப்ளஸ் எனக்கு கொஸ்டின் பேப்பர் 2 தடவை படிக்க டைம் இருந்ததுங்கும் போது நான் யோசிக்கிறேன், ஸோ கொஞ்சம் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வருதுன்னா நம்ம அதுக்கு ரொம்ப அரிபரியாகவே படிச்சுக்கிட்டே இருப்போம். முதல் நாள் வரைக்கும் படிக்கிறது, அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணவே கூடாது. நான் இந்த தடவை எக்ஸாமில் வந்துட்டு நிறைய அந்த 3 மந்த் கேப்பில் நான் குரூப் 4க்கு அப்புறம் குரூப் 1 இப்போ வரைக்குமே வந்துட்டு பேபி வேறு இப்போ பிறந்திருக்கனால அந்த நிறைய ஒர்க்குக்கு நடுவில் படிக்கும்போது நான் டெய்லி டைம் டேபிள் போடுவேன், டெய்லி நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன், டெய்லி படிக்கணும்னு நினைப்பேன். அது வந்து ஸ்கிப் ஆகிட்டே தான் இருந்தது. அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, கிடைச்ச வரைக்கும் பெனிஃபிட் நினச்சிட்டு தான் படிச்சுட்டே போனது. பட் லாஸ்ட் 1 வீக் வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல. அப்போ நான் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டேன். அப்போ வந்து என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, போன தடவை எக்ஸாம் விட இந்த தடவை ஏதாவது நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பாக அந்த படித்தது எக்ஸாமில் நமக்கு ஞாபகம் வரும், அதை மட்டும் சரியாக பண்ணுவோம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த சனிக்கிழமை எக்ஸாம்னா அந்த சண்டேலேருந்து நான் எதுவுமே வந்துட்டு படிக்கவே இல்லை. எக்ஸாம் ரிலேட்டடாக எதுவுமே பார்க்கல, எதுவுமே பண்ணலை. சரி, நான் ஏதோ ஒன்று படிச்சிருக்கேன், கண்டிப்பாக அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு, ஏன்னா டெய்லியுமே படிக்கணும்னு நினைப்பேன். அது வந்து என்னால் படிக்க முடியல, ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருந்தது. ஸோ 1 வீக்கில் நம்ம ஒன்றும் பெருசாக படிச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லை, அதனால் ஃப்ரீயாக விட்டுருவோம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் எனக்கு டவுட்டே வந்துருச்சு, இன்னும் நம்ம நிறைய எஃபர்ட் போடல, ஸோ இந்த அட்டெம்ப்ட் கிடைக்கலனாலும் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 1 வீக் நான் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை தான் போய் நான் வந்துட்டு ஆல்கேட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து சனிக்கிழமை நான் பாட்டுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எக்ஸாம் எழுதும்போதே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஏன்னா ரொம்ப மட்டமாக மார்க் வாங்கிடணும் அப்படின்னால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நான் ரொம்ப நினச்சேன். பட் ஹெல்த்து சம் இஷ்யூஸ்னால என்னால் சரியாக பண்ண முடியல. அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஒரு 2 தடவை கொஸ்டின் படிக்க வாய்ப்பு கிடச்சிருங்கும்போது, அப்புறம் மேக்ஸில் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கும்போது எனக்குள்ளே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி, ஓகே, நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஆன்சர் கீழே வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம பாஸ் பண்ணலன்னா கூட, அதாவது நான் நல்ல மார்க்கு செலக்ட் ஆகிற மார்க் வாங்கலைன்னா கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல மார்க் வாங்கியிருக்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் வந்துட்டு ப்ரெஷரோட அழுத்தி பிடிச்சி இருக்கு பிடிச்சிட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அந்த ஃப்ளோவில் ரிலாக்ஸாக நமக்கு கிடைக்கிற டைமில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்ம மைண்ட் செட்டுக்கு எவ்வளோ முடியுதோ அதை படிச்சுட்டு. பட் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தமிழும் நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ் மேக்ஸ் மட்டும் படிங்க, தமிழ் மேக்ஸ் மட்டும் படிங்கன்ட்டு. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணக்கூடாது. தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் 120 130 தாண்டவே மாட்டீங்க, ஃபுல் மார்க் வாங்கினா கூட. ஸோ கட் ஆஃப் வந்துட்டு 150 above அப்படிங்கும்போது, அதுவும் குரூப் 4க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 160 170 மேலே போய்டும். ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும்னா மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். இப்போ அடுத்த கால்ஃபருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு 50% தமிழ் மேக்ஸும் கண்டிப்பாக ஃபுல்லாக படிக்கணும். 100% நம்ம முடிச்சிருக்கணும். அதை தாண்டி மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம வந்துட்டு 50%க்கு மேலே நம்ம படித்து முடித்து இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். பட் சயின்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஓகேவா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு 50% முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கே போகணும். இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, எக்ஸாம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக போங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும்? நம்ம படித்தா தான் நமக்கு வரும். நம்ம படிக்காமல் சரி நான் போயிட்டு ஏபிசிடியெல்லாம் போடுறேன், அது வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஆகுமானா ஆகாது. அது எப்படி ஆகும்? நம்ம வந்துட்டு இந்த நிகழ்த்தகவு சொல்லுவாங்களா, 2 பகடை உருட்டும் போது தாயம் விழுறதுக்கான வாய்ப்பு தந்துடுறேன். ஸோ எத்தனை தடவை அதுக்கான சான்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கணும். ஸோ சும்மா நான் போகிற ஏபிசிடியெல்லாம் கரெக்டாக போகணுன்னா, படித்தவனே தடுமாறிட்டு இருக்கும்போது நம்ம ஏபிசிடியெல்லாம் சரியாக போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணவே கூடாது. மெயினாக வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு 6 மாத கேப்பில் படிக்கிறத கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது படிப்பை விட்டுட்டு மொத்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஓஎம்ஆரில் ரவுண்ட் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு 200 கொஸ்டின்ஸை படிக்கிறது, அந்த 3 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு சேரு டேபிள் மேலே அதே செட்டப்பில் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம மைண்டு வந்துட்டு உட்காரும். நம்ம மைண்டு என்ன நினச்சிக்கோ, சரி இவ படிக்க ஆரம்பிச்சிட்டா, படிப்பா போல இருக்குது. இப்போ எப்படி நம்ம தூங்கும்போது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மைண்டு காமாதோ, அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது படிக்கிறான்னு தோணும், வேலை செய்யும்போது வேலை செய்கிறதுக்கு நம்ம மைண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகும். எப்படி நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கே தெரியாமல் நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயமே. ஸோ மைண்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகணும். 200 கொஸ்டின் 200 தான். அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி கூற்று, காரணம், 4 ஆப்ஷன்லாம் வரும்போது இன்னும் அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகுது இல்லையா. ஸோ அந்த மைண்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீடுக்கு போகணும், சீக்கிரமாக முடிக்கணும், அந்த டைமை நமக்கு கன்சியூம் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம கரெக்டான ஆன்சரும் வரணும். கரெக்டான ஆன்சர் வரணும்னா நம்ம மறுபடியும் படித்து நம்ம வந்துட்டு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த